ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனவா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் கனவா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 வத்தலை பிச்சு வச்சுருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னா இதில் ஆயில், நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். பிச்சு வச்சுருக்கிற 2 வத்தலையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம கனவாயும் சேர்த்துக்கிறோம். பூண்டு நம்ம கனவாவுக்கு போட்டே ஆகணும். அதனால் பூண்டு ஆட் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறோம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறோம். நல்லா கிண்டி விட்டுருவோம், எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஆனால் இதுக்கு தண்ணியும் ஊற்றக்கூடாது. கனவா பொறுத்தவரையில் நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது, அது தண்ணி விடும். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடணும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.